பாத்தியா? நான் 20,000 ருப்பீஸ் சேமிச்சிட்டேன். இப்போ நான் ஜுவல்லரி ஷாப்புக்கு போயி, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிங் வாங்கிக்குவேன். அதெல்லாம் முடியாது. மொதல்ல எனக்கு வாங்கி குடுங்க. நீ இப்போ சின்ன பையன். நீ பெரியவனானதும் உனக்கு 5 விரலுக்கு வாங்கி குடுக்குறேன். இப்போ நீ எங்கேயாவது தொலைச்சிட்டா, கோல்டு எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் உனக்கு தெரியுமா? அ பெரியவனானா நானே வாங்கிக்குவேன். நீங்க ஒண்ணும் வாங்கி குடுக்க வேணாம். இப்போ வாங்கி குடுக்கறதா இருந்தா வாங்கி குடுங்கோ. இல்லன்னா வேணாம். இத பாரு. 2 வளையல், 1 செயின், 2 கம்மல். இதெல்லாம் வாங்குனதுக்கு அப்புறமா உனக்கு வாங்கி தரேன். ஓகேவா? அ நீங்க இதெல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள கிளவி ஆயிடுவீங்க. அப்புறம் எனக்கு எங்க வாங்கி குடுப்பீங்க? வாய மூடு. யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு போய் பாரு. இதா போறேன். என் பேரு வாசுநாதன். உங்க அம்மா வீட்டில் இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் எங்க அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா, அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்னது? என்ன பார்க்க வந்திருக்காங்களா? சரி இரு வரேன். யாருங்க நீங்க? யாரை பார்க்கணும்? நீங்கள் தான் மீனாட்சிங்களா? நான் சாம்பிள் லட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து நீங்கள் சொல்கிற தேதியில் உங்கள் வீட்டிலே வந்து லட்டு போட்டு கொடுத்துடுவேன். என்னது? சாம்பிள் லட்டுவா? நான் யாரையும் அப்படி கால் பண்ணி கூப்பிடலையே. நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா? நான் இந்த வீடுன்னு தான் நினச்சேன். சரி பரவாயில்ல. இந்த லட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் நடந்தால் என்கிட்ட ஆர்டர் கொடுக்க சொல்லுங்க. இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. இந்தாங்க இந்த சாம்பிள் லட்டு பாக்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. என்ன வேணாம். நீ யாருக்கு கொண்டு வந்தியோ அவங்களுக்கே போய் கொடு. எனக்கு வேணாம். பரவாயில்லம்மா, வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சுத்தமான நெய்யில் பண்ணது. இந்தா தம்பி, நீயும் எடுத்து சாப்பிட. எங்களுக்கு லட்டும் வேணாம் கிட்டும் வேணாம். நீங்கள் முதல்ல இந்த லட்டு எடுத்துட்டு கிளம்புங்க. இந்த செஞ்சா நீயும் சாப்பிடு. அம்மா, எனக்கு இதெல்லாம் வேணாம்மா, சொன்னா கேளுங்க. அவங்க தான் அவ்வளோ அன்பா கொடுக்குறாங்கல்ல, சாப்பிடு. ம் ம் லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கே. நீ சாப்பிட்டு பாரு. லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு. லட்டு ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. சூப்பரான லட்டுக்குள்ள ஏதாச்சும் மேட்டர் இருக்கான்னு ஒன்றும் தெரியலையே. ம் அப்பா, நம்ம எங்க இருக்கோம்? ஆமாம்மா, நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம எங்கே இருக்கோன்னு எனக்கே தெரியல. இது எங்க வீடு தான். நல்லா தூங்கிட்டோன்னு நினைக்கிறேன். உடம்பெல்லாம் வலிக்குது. அப்பாடி. ஆமாம்மா, எனக்கும் உடம்பெல்லாம் வலிக்குது. ஆமா, நம்ம கடைசியில லட்டு தானே சாப்பிட்டோம். முதல்ல உங்க பணம் இருக்கான்னு போய் பாருங்க. அய்யய்யோ! நான் அத மறந்தே போயிட்டேனே! இப்ப போய் பார்க்குறேன். ஐயய்யோ! என் பணம் எல்லாம் போச்சே! நான் ஆசை ஆசையா மோதிரம் வாங்கணும்னு வச்சிருந்தேன். இப்படி ஆயிடுச்சே! இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் அப்பவே சொன்னேன். லட்டு சாப்பிடாதீங்கன்னு. நீங்க சாப்பிட்டது இல்லாம எனக்கு வேற ஊட்டி விட்டீங்க. ஐயய்யோ! நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலையே! இப்ப என்ன பண்றது? இப்ப அந்த பணத்த திருடன் இந்த ஊரை விட்டு ஓடி போயிருப்பான். இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் அந்த லட்டு சாப்பிட்டுருக்க கூடாது. லட்டுக்கு ஆசைப்பட்டு என் பணம் எல்லாம் போயிடுச்சு. சரி, சரி, கவலைப்படாதீங்க. நீங்க கிளவி ஆகுறதுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு மோதிரம் வாங்கி குடுக்குறேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ம், ம். ஆமா, இப்ப எதுக்காக இப்படி மூஞ்சி தூக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க? இல்ல ஷின்சான், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்தேன் தெரியுமா? இப்படி ஆயிடுச்சே. சரி, சரி, விடுங்க. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க. அந்த விமலா ஆண்டிக்கோட பர்த்டே இன்னைக்கு உங்களை கூப்பிட்டுருந்தாங்கல்ல. மணி 7 ஆக போகுது. வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எங்கேயும் போகல. அம்மா, அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. பணம் தானே, எப்படியும் சம்பாதிச்சுக்கலாம். வாங்க. அந்த ஆண்டி நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னு எவ்வளோ கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. நீங்கள் வாங்க, நாங்கள் போயிட்டு வந்துடலாம். சரி ஷின்சான், வரேன். நீ வருவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மிக்ஸி. வெல்கம் ஹோம். நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் உக்காருங்க. நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதா பாரு விமலா, இன்னைக்கு உனக்கு பர்த்டே. நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது.
நான் போய் நம்ம 3 பேருக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். நீ உக்காரு. அம்மா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி வா ஷின்சான். சி ஷின்சான், இங்க பாருங்க. ஒருத்தர் பிரியா லட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. நம்மள டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றாரு. நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆ வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் மறுபடியும் கிடைக்குமா? ஷின்சான் இறங்கி களத்துல. ஓகேம்மா, நான் ரெடியாக இருக்கேன். இப்போ பாருங்க என்னோட பவரை. அம்மா, அடித்து துவைச்சதெல்லாம் போதும். இதுவே என் உடம்பு தாங்காது. என்னை விட்டுடுங்கம்மா, விட்டுடுங்க. நான் பண்ணது தப்பு தான். தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். என்னை விட்டுடுங்க. அம்மா, இந்தாங்க நான் உங்ககிட்ட அடித்த 20,000 ரூபாய். நீங்கள் வச்சுக்கோங்க. என்னை விட்டுடுங்கம்மா. உன்னை உன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாதான் நீ எல்லாம் திருத்துவ. ஆமா மிக்ஸி, நீ சரியா சொன்ன. இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் விடவே கூடாது. நான் போலீஸை கால் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. இருடி, உன்னை மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அங்கே இருக்கு உனக்கு மஜா.